முறுக்கு அவல் பொரி அஞ்சரப்பெட்டை. பாலக்காடை சுத்தி பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரிட்ஜஸ் இருக்குங்க ரயில்வே ட்ராக்ஸ் மேல. பின்னாடி தெரியுது இந்த பிரிட்ஜ் எஸ்பெஷலி ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான பிரிட்ஜ் அப்படின்னு சொல்றாங்க. நைட் டைம்ல வந்துட்டு வண்டிகள் வரும்போது அந்த கரெக்டான அந்த ஒரு கர்வ் இருக்கிறதுனால அந்த பிரிட்ஜ்ல இருந்து கீழே வந்துட்டு அந்த வண்டிகள்லாம் ஆக்சிடென்ட் ஆயிடுது அப்படின்னு சொல்றாங்க. ரீசெண்டா ஒரு மாருதி காரும் ஒரு ஆட்டோவும் கூட ஆக்சிடென்ட்ல இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்காக வந்து ஒரு தடுப்பு மாதிரி இங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இதே மாதிரி எல்லா பிரிட்ஜஸ்லயும் ஒரு தடுப்பு ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். ஓகேங்க, நியூட்ரிஷன் டிப்ஸோட சூப்பரான நியூட்ரிஷன் ரெசிபி உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அதையும் பார்த்துட்டு வந்துருங்க. வணக்கம், நான் உங்கள் ஷெஃப் சங்கர். இன்னைக்கு நியூட்ரிஷன் செக்மெண்ட்டில் பார்க்க போகிற டிஷ் சிக்கன் ரோஸ்ட். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா நம்ம இப்போ பார்க்கலாம். சிக்கன், சோம்பு, ஜீரகம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, கொஞ்சம் மஞ்சத்தூள், கறி மசாலா தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஆயில், சால்ட், லைம் ஜூஸ். இதுக்கு நம்ம மசாலா போடணும் சிக்கனுக்கு, சரிங்களா? அதுக்கு முதல்ல என்ன பண்ணணும், மசாலாவுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஜீரகம், சோம்பு இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருங்க. அது எப்படி நம்ம இப்போ பார்க்கலாம். தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் கறி மசாலா தூள், சோம்பு, சீரகம், கொஞ்சம் கிரீன் சில்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் லெமன் ஜூஸ். இதெல்லாம் போட்டு பேஸ்ட் அரைச்சிக்கோங்க. பேஸ்ட் அரைச்சிக்கிட்டு இதை சிக்கன் மேலே அப்ளை பண்ணி ஒரு 1/2 hour ஊற வைங்க. இதே மாதிரி 1/2 hour முன்னாடி ஊற வச்சு அரைச்ச மசாலா தடவின சிக்கன் லெக்கை வந்து இந்த மாதிரி கோடு போடுங்க. அப்போ தான் மசாலா உள்ள வரைக்கும் போகும், போன் வரைக்கும் போய் குக் ஆகும், நல்ல டேஸ்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம இதை எப்படி பண்ணுறது நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். இதில் தேவையான அளவு ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் இப்போ சூடாச்சு. இப்போ நம்ம ஜீரகம், சோம்பு போட்டால் போதும். ரொம்ப கம்மியாக போட்டால் போதும், ஏன்னா ஆல்ரெடி சிக்கன் மசாலாவில் நம்ம போட்டிருக்கிறோம். ஜீரகம் போட்டாச்சு. அடுத்து நம்ம கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம். அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். கொஞ்சம் நம்ம கிரீன் சில்லி போட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் நம்ம கறி மசாலா போட்டுக்கலாம். மசாலா எப்பவுமே ஆயிலில் கொஞ்சம் சாட்டே பண்ண, ஏன்னா அதோட ரா ஃப்ளேவர் போகணும். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நம்ம ஜாஸ்தி ஊற்ற வேண்டாம், மசாலா குக்கர் அளவுக்கு கொஞ்சமாக ஊற்றினா போதும். இப்போ நம்ம இதில் சிக்கன் போட போகிறோம். ஃபஸ்ட்டு சிக்கன் போட்டதும் 2 பக்கமும் திருப்பி விடுங்க. இப்போ இதில் கொஞ்சம் நம்ம லைட்டாக தண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை கவர் பண்ணி குக் பண்ணலாம். சிக்கன் குக் ஆகிற வரைக்கும் நம்ம 8 minutes வெயிட் பண்ணலாம். இப்போ சிக்கன் ரெடி ஆச்சு. எப்படி வந்திருக்கு நம்ம இப்போ பார்க்கலாம். ஓ, நல்ல நல்லா இருக்குல்ல, ரொம்ப டெண்டர் பீஸாக வந்திருக்கு. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு இதே மாதிரி ரிசல்ட் கிடைக்கும். இதை நம்ம எப்படி சர்வ் பண்ணுறது நம்ம பார்க்கலாம்.
இன்னைக்கு நியூட்ரிஷன் செக்மெண்ட்ல ரோஸ்ட் சிக்கன் எப்படின்னு நம்ம பார்த்தோம். அடுத்த நியூட்ரிஷன் செக்மெண்ட்ல இதை விட அருமையான புதுமையான டிஷ்ஷோட உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷெஃப் சங்கர். பை. இன்னைக்கு பாலக்காடுல பொடி மீன் ஃப்ரை எப்படி இருக்கும்னு டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். அது மட்டும் இல்லாம ஒரு சூப்பரான குக்கிங் ரெசிபி பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி அற்புதமான விஷயங்களோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். Until then, this is Kaushik signing off for Anjalapeti. Bye bye. இடமுருக்கு அவல் பொறி அஞ்சரப்பட்ட